ஏடா இந்த இசனாமிக்கும் இசனாகிக்கும் என்ன டிஃபரெண்ட், அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் பிரிச்சு மேயலாம் நம்ம ஸ்டைல்ல. முதல்ல மங்களகரமா இசனாகில இருந்து ஆரம்பிச்சிடலாம். இசனாகிங்கிறது ரியாலிட்டியில உண்மையாவே நடந்த ஒரு விஷயத்த இது நடக்கவே இல்லைன்ற மாதிரி மாத்திரும். அதாவது ரியாலிட்டிய ஷேரிங்கான வச்சு ரீரைட் பண்ற ஒரு ஜூட்ஸு தான். எக்ஸாம்பிளுக்கு பேன்னா செத்து போயிட்டானே, அவர் இனியான் கண்ண கொடுமா நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன்னு சொல்லி கேட்டா, இந்த இருக்காலே ஆத்தாக்கோ நான் தீபாவளி சீசனுக்கு சேர்த்து வச்ச மொத்த பேப்பர் பாமையும் ஒன்னா சேர்த்து 1 இல்ல 2 இல்ல 600 பில்லியன் பேப்பர் பாம் யூஸ் பண்ணி என்ன போல ஒரு அப்பாவிய போட்டு தெல்ல பார்த்தா கிட்டத்தட்ட கொன்னுட்டா. சோ இந்த இடத்துல நான் செத்ததை ஷேரிங் ஆன் வச்சு ரீரைட் பண்ணல. இதுதான் பவர் ஆஃப் இசனாகி. ஆனா சோகம் என்னன்னா, இசனாகி யூஸ் பண்ணா ஒரு கண்ணை நிரந்தரமா இழக்க வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி நானே கண்ணை தேடி வந்திருக்கேன். என் கண்ணையே பீஸ் பிடிங்க விட்டா கோவத்துல விட்டு ஒரு ஏந்தன பாருங்க, அவ்வளவுதான், ஆத்தா சோழி முடிஞ்சு. இப்போ இசனாமினா என்னன்னா, இசனாமி யார் மேல யூஸ் பண்றோமோ அவங்க தன்னோட தப்ப ஒத்துக்கிட்டு ரியாலிட்டியை ஒத்துக்கிற வர ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்க வேண்டியதான். அதாவது ஒரு லூப் ஆஃப் இன்சிடென்ட்ல மாட்டி சின்ன பின்னம் ஆயிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 4th கிரேட் நிஞ்சா வரல நம்ம கபுட்டோ அண்ணாச்சி நான் தாண்டா பெரிய பருப்புன்னு தௌலத்தா சுத்திட்டு இருந்திருப்பான். உன் வீராப்ப காணிக்க வேற ஆளு கிடைக்கலையடா அப்படின்று நம்ம கபுட்டோட்ட கேட்கணும். ஏன்னா அவன் நேரா போய் இட்டாச்சிட்டு சீனை போட்டுட்டு இருந்திருப்பான். நம்ம தலைமை இட்டாச்சி தலையிலேயே ஒரு தட்டை போட்டு போடா இசனாமிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கபுட்டோக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் மாறி மாறி நடக்கிற போல ஒரு லூப் ஆஃப் இன்சிடென்ட்ல சிக்க வச்சு சின்ன பின்னம் ஆக்கியிருப்பாரு. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் இசனாமி. நம்ம பிரிச்சு மேய வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நம்ம கூட தொடர்பிலேயே இருங்க. அப்புறமா